இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உனக்கு என்ன சின்ன வயசு தானே, நீ எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது ரொம்பவே தவறான விஷயம். சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் பின்னாடி உங்களுக்கு டிசீஸாக மாறும். அப்போதான் ஆர்கன் டேமேஜஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டயட் க்ளீனாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அண்ட் ரொம்ப அதிகமான அளவில் சாப்பிட்றத தவிர்க்கணும், தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கணும் டயட்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரும்போது பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய chronic டிசீசஸோட பாதிப்புகளை ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் கியூர் பண்ணலாம். பட் அதை விட பெஸ்ட் எது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஹெல்த்தியான டயட் வச்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய டிசீஸ்க்கான ரிஸ்க் கம்மியாகும். உங்கள் ஏஜ் ஆகுறதே ஸ்லோ ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.